என்னோட கேஸில் சீமான் உச்சநீதிமன்றம் போய் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையை வாங்கினார் இல்லையா. அதில் வாங்கும்போது நீதிபதிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானோட வழக்கறிஞர் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் உறுதியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்குறாங்க. வெளியில் சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நான் அப்படி ஒரு இழப்பீடுலாம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ தமிழ்நாடு மீடியாவுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை என்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்களா, எனக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு மீடியாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாதனால இந்த வீடியோ வாயிலாக எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போது 14 வருஷமாக இந்த கேஸில் நான் எப்படி போராடிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் எந்த அரசியல் இதுவும் கிடையாது. சீமான் தான் தப்பிக்கிறதுக்கு இவங்க பின்னாடி காங்கிரஸ் இருக்காங்க, இவங்க பின்னாடி பாரதிய ஜனதா இருக்காங்க, இவங்க பின்னாடி திமுக இருக்காங்க அப்படின்னு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு தப்பிச்சிட்ருக்கிறார்.